சார் எனக்கு அந்த கான்செப்ட் பிடிச்சா ஃபஸ்ட்டு ஒருத்தர் வராரு. அவர் வந்து ஒரு கேஸ்டர் வெட்டார். அவர் அடிக்கிறது டக்கு கையில் பட்டுது. அதனால் அவருக்கு அடி கொடுக்குது. அதுதான் அவர் வசூல் பண்ணிட்டார். ரெண்டாவது ஒருத்தர் வராரு. அவர் வந்து ஒரு வெயிட்டை தூக்கிட்டு வராரு. தூக்கி போடலை. பட் அவர் நடந்து வராரு. அந்த கால் தட்டி அவருக்கு கால் மேலே அந்த வெயிட் விழுந்துட்டு அவர் காலில் அடிக்கிறது. அது வந்து ஃபஸ்ட்டு பண்ணியாச்சு. மூணாவது ஒருத்தர் அதே தான் போனாரு. கீழே இருக்க காரணம் தள்ளி வச்சுருக்காரு. அதுக்கு ரத்தம் பண்ணிட்டு அவருக்கு அந்த கட்டு மட்டும் அவர் நாலாவது ஒருத்தர் 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. காற்று வேறு வேக காற்று வேணும்னு பேனை போடாரு. அங்கே ஸ்டார்ட் அவர் விழுந்தாரு. அவருக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் ஸ்லோ ஆகிட்டு அது பாடு சிபிஆர் பண்ணி அவருக்கு மேலே காப்பாற்றி டாக்டர் வந்து ஆலோசனை பண்ணி அதை மாற்றுவது இவ்வளோ தான். கட் பண்ணிக்கலாம்.
சரி நான் வந்து வரணும் வேலை நான் போயிட்டு ஹெல்மெட் எங்க வேலைக்கு போகணும் சேஃபா வரணும்னு சொல்லியிருக்காங்களா ஹெல்மெட் மாதிரி இந்த வாழ்வுதான் வேலை நான் மேலே இருப்பாங்க ஃபுல் செட் கொடுத்து சரியா நம்ம கம்பெனியில் நிறைய பேர் ஹெல்மெட் போடுறாங்க ஆனால் சின்ஸ்டர் போட மறந்துறாங்க அது ரொம்ப முக்கியமானது ஹெல்மெட் போடுறது முக்கியம் இல்லை சின்ஸ்டர் எல்லாம் கண்டிப்பாக போடுங்க அதனால் பெரிய விஷயம் நிறைய நடந்திருக்கு ஸோ பி சேஃபாக இருக்கு தேதி 1/3/2025 இடம் மேலும் தலைவர்கள மொபைல் வச்சுருக்கீங்க பாஸ்போர்ட்டோட சார்ஜரு கலக்குறீங்க என் கர்நாடகா சார் கலக்குறீங்க சரி நம்ம இப்போ என்ன பண்ணணும் சந்திரகுப்தா நம்ம இன்னும் அடுத்த கலெக்ஷன் தான் உலக வேண்டியதான் போமா காட்சி 2 தேதி 1 மார்ச் 2025 நூலகம் இன்னைக்கு கால் சார்ஜ் தான் ஆயிருக்கு சந்தோஷம் காட்சி 3 தேதி 2 மார்ச் 2023 இடம் நூலகம் இப்போ உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் கிடைக்கும் பாருங்க சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னைக்காவது எனக்கு கலெக்ஷன் நல்லா கிடைக்குதான்னு பார்ப்போம் பாதி சார்ஜ் ஆயிருக்கு சந்தோஷம் நாளைக்கு பார்ப்போம் நாளைக்கு வெயிட் நம்ம கலெக்ஷன் முடிக்கிறோம் சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் காட்சி 4 தேதி 3 மார்ச் 2025 பூலோகம் அடிக்கிற வேலை தண்ணி குடிக்கிறதுனா என்ன ஒரு மாதிரியா இருக்கும் பரவாயில்ல பார்த்து தண்ணி இல்லாமல் போயிருக்கு அடிக்கிற வேலை தண்ணி குடிக்கிறது என்ன ஆகுது பார்த்து Success! 100% success! Charge ஆயிடுச்சு. காட்சி 5 தேதி 8 தேதி 4 இடம் பூலோகம் ரெண்டாயிரத்தி 47 100வது சேஃப்டி டே நம்ம ஒழுங்காக கொண்டாடுற வரையும் நம்ம சேஃப்டியை நம்ம பாதுகாக்கணும் அதுக்காக இப்போ நம்ம உறுதிமொழி எடுப்போம் உறுதிமொழி பாதுகாப்பும் நலவாழ்வும் புதுமை இந்தியாவுக்கு முக்கியம் காட்சி 6 தேதி 8 மார்ச் 2025 மேலோகம்
ஆச்சு, இன்னும் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்க சார்ஜ். என்ன செய்றீங்க? ஒரு செய்தி தெரியுமா? சொல்லுங்க. இப்போ பூலோகத்தில் ஒரு உறுதிமொழி எடுத்திருக்காங்க. என்ன உறுதிமொழி? இந்த சேஃப்டி தினத்துல இருந்து அவங்க எந்த ஒரு விபத்துக்குமே உள்ளாக மாட்டாங்களாம், பாதுகாப்போட இருப்பாங்களாம். நம்ம நேரில் போய் பார்ப்போமா? சரி, நேரில் போய் பார்ப்போம். வாங்க வாங்க போகலாம். காட்சி 7, தேதி 8/3/2025, பூலோகம். சார் ஒன்றும் ஆகலை சார், நாங்கள் சேஃப்டி போட்டிருக்காங்க, அதனால எதுவும் ஆகலை சார். இந்த மாதிரி அவங்க தப்பிச்சிட்டாங்க போல. எதிர்பார்த்தது ஒன்றுமே கிடைக்கலையே. அடுத்த மாதிரி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே. அவங்க சார்ஜ் ரெடியாக வச்சுக்கணும். ரெடியாக வச்சுக்க. சரி சார், இந்த ஃபோனை ரொம்ப நேரமாக அடிச்சுட்டே இருக்கு சார். சூப்பர் சார். சார் நம்ம வீட்டு ஆஃபீஸில் ஐயோ, எனக்கு ஒன்றும் கிடைக்காதா? இனிமே எல்லாம் சேஃப்டி ஆகிட்டா? ஓகே ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கோங்க. ஓகே. ஓகே சார், கரண்ட் தண்ணி பண்ணிடுங்க சார். சார் மொபைல் ஆன் பண்ணுங்க சார். வந்து ஒரு கனெக்ட் பண்ணிட்டு வாங்க சார். சூப்பர் சார். நிர்மலா சார், என்ன சார் ஒன்றுமே கிடைக்கல, எல்லாருமே உறுதிமொழியை ஃபாலோ பண்ணுறாங்களோ? ஒன்றும் கிடைக்கல. இன்னும் கனெக்ஷனே கிடைக்காது போல. உங்கள் செல்லு அவர் தான் பேசி போட்டுருங்க. போடுறீங்க. போச்சு, நான் போகிறேன்.